அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக பார்ப்போம். சங்கீதம் 136 அதிகாரத்துல 6வது வசனம், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே, இந்த பூமியை தண்ணீருக்கு மேலாக வைத்தார். ஆனாலும் இந்த தண்ணீர் இந்த பூமியை தாங்கி நிற்கவில்லை. இந்த பூமியும் தண்ணீரை தாங்கி நிற்கவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த பூமியை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், அந்தரத்தில் தொங்க விடுகிறது போல. சரி, இதற்காக ஒரு காரியத்தை பார்ப்போம். யோபு 26 அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறேன். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். இப்போ மேலே இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில அவர் விரித்து வைத்துட்டு பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இப்போ பூமியுடைய காரியம் தனியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜலம் இருக்கிற வேளையில இந்த ஜலத்திலிருந்து வெட்டாந்தரையை உண்டாக்குனார்னு. அந்த வெட்டாந்தரை தான் பூமி. ஆனால் முழுவதுமாக ஜலம் இருந்தது. முழுவதுமாக ஜலம். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பூமி இப்போ இந்த ஜலத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால், அந்த பால் தண்ணியில மிதக்குது. ஆனால் ஆவிக்குள்ளாக தேவன் அதை சார்ந்து இல்லாதவாறு தான் வெவ்வேறாக தனியாக தொங்க வைத்திருக்கிறார் பூமியை. சரி, அந்த மேல இருக்கிற அந்த பூமியில தான் நாம எல்லாரும் வாழ்றோம். இப்ப பாத்தீங்கன்னா மழையும் வெள்ளம் எவ்வளவு வந்தாலும் ஏன் இந்த தண்ணி எல்லாமே சமுத்திரத்தை நோக்கி ஓடுகிறதுன்னு பாருங்க. ஏன்னா நம்ம மேடான ஒரு பகுதியில தான் தேவனை நம்ம பாதுகாத்து வைத்து இத்தனை ஜலத்திலும் அந்த மழையோ பெய்து அது வெள்ளமாக உருவானாலும் அது மனிதனுக்கு எந்த விதத்திலையும் அது தேவைகளுக்கு மாத்திரம் உண்டாகும்படியாக மீதம் உள்ளதை சமுத்திரத்திலே அடையும்படியாக தேவன் ஞானமாக நம்ம எந்த அளவுக்கு வைத்து இந்த பூமியை சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, ஞானத்தின் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். எப்படி ஆனாலும் ஞானம் அங்கிருந்த தொடங்கும். நமக்கு வருகிறதும் தேவன் ஞானம் மட்டும்தான். தேவனிடத்திலிருந்து நமக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியது. காரியம் என்றால் சகலத்திலும் மேலானது ஞானம். அதனால தான் சாலமோனும் அதே கேட்டாரு. இது தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல தான். முடிவு என்று ஒண்ணுமில்லை. ஏனென்றால் ஞானம்தான் தேவனே. அதனால நம்ம இந்த காரியத்துல நம்ம ஒரு மனசுலாக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்முடைய உலகபூர்வமான இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஏன் ஒரு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறோமே, தேவனிடத்துல நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், ஏன் நமக்கு இதுல இருந்து ஒரு முடிவு வரமாட்டேன்துன்னு. ஆனாலும் இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஞானமா தேவன் இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் நம்ம எல்லோரையுமே ஞானத்தோடு உண்டாக்குன தேவனுக்கு நம்முடைய காரியம் தெரியாதா? கண்டிப்பாகங்க, கண்டிப்பாக. ஒரு வார்த்தை இருக்குது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அதனால எதை குறித்தும் நமக்கு வருத்தங்கள் வேண்டாம். நம்மளோட கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி,
அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதான் தேவன். இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் யாருக்காக சிருஷ்டித்தார்? நமக்கு வேண்டி, நமக்காக தான் அவர் சிருஷ்டித்தார். இந்த காரியத்தினால பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசமாட்டம் இருக்கட்டும். தேவன் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாகவும் ஆகும். ஆமேன். இந்த காரியத்திலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.